ஆதவன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சந்தோஷமான காலை பொழுது வணக்கம். இன்றைய தினமும் ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்க எல்லாரையுமே சந்திக்கிறது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இந்த நேர்காணல் ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போது காரணம், எங்களுடைய ஆதவன் கலையகத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நபர் அவ்வளவு சிறப்பான ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய பெயரை சொல்றதுக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தோட பெயரை சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. நல்ல படம். இந்திய தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முதல் தடவையாக இலங்கையில இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமான முறையில நடக்க போகுது. ஸோ அதுக்கான ஆயத்தப்படுத்தல்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் நடக்க போகுது அப்படின்றதுமே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கும். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் இன்றைய தினம் எங்களுடைய ஆதவன் கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் யார் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹரிஷ் அவர்கள். அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நீங்க எங்களுடைய ஆதவன் ஸ்டுடியோ வந்தது ரொம்ப ஹாப்பி. நான் உங்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கண்டிப்பா நீங்க இது ஒரு நீண்ட பயணம் தான். ரொம்ப களைப்பா இருப்பீங்க. இருந்தாலும் கொழும்புக்கு வந்தோடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த வைப், இந்த கிளைமேட் இதெல்லாம் செட் ஆயிடுச்சா? கிளைமேட் அங்கத்துக்கும் இங்கத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலா நம்ம அங்கேருந்து நம்ம ஹோட்டலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டோம். வர வழியில நீங்க பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் ஆகட்டும், அவங்க அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அந்த செடிங்களை மெயின்டைன் பண்ணுறாகட்டும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் நான் உண்மையிலேயே கொடுத்துடணும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் அவர் அண்ணன் சொல்லியிருந்தார், ஆக்சுவலாக நம்ம ஸ்ரீலங்காலேயே எல்லாம் கோல்டு ஜோன், இன்னொரு ஹாட் ஜோன் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. இது எந்த நான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு திஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு கண்ட்ரிக்குள்ளே, ஸ்ரீலங்கா தான் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு கம் இன். அதனால் நான் இங்கே ஒரு கண்ட்ரிக்குள்ளே இவ்வளோ சேஞ்சஸ், கிளைமேட் சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். இது ஆக்சுவலாக நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கண்ட்ரி. கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை நாங்கள் ஸ்ரீலங்காக்கு அன்போடு வெல்கம் பண்றோம். அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமால புது அடையாளத்தை தேடி தனித்துவமா பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ. ஸோ நீங்க இன்னும் நிறைய சக்சஸ் அடையணும் அப்படின்றத இந்த இன்டர்வியூனுடைய ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு ஒரு வாழ்த்தா சொல்லிக் கொடுறதுல ரொம்ப சந்தோஷம். முதலாவதா இந்த படத்தோட பேரை கேட்டோன்னுமே எனக்கு கேட்கணும் அப்படின்னு தோணுன கேள்வி என்ன அப்படின்னா, இந்த நல்ல படம் ரொம்ப கேட்சியா டிஃபரெண்டான ஒரு பேரா இருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கா, கதை இருக்கா? இந்த படத்துக்கு வேற எந்த பேரும் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இதோட சூட் ஆகிருக்காது. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம். வேற எந்த பேர் வச்சாலும் ஒரு அதுக்கு எடுக்காது. ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் டைரக்டர் தான் இந்த கேள்விக்கு கரெக்டான ஒரு பதில் கிடைக்கும். பட் என்னோட அபிப்பிராயம் என்னன்னா, வேற எந்த டைட்டிலும் இந்த படத்துக்கு வச்சிருந்தா அவ்வளோ சூட் ஆயிருக்காது. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரிக்கு இருக்க வேண்டிய ஒரு பேர். கண்டிப்பா நாங்க எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த படத்தை பாக்குறதுக்கு. அதையும் தாண்டி இந்த இசை வெளியீட்டு விழாக்கு வாழறதுக்கு நிறைய மக்கள் ஆயத்தமாகி கொண்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம எல்லாருமே ரெடியா இருங்க. கொழும்பு போர்ட் சிட்டில நடக்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதோட இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். இப்போ இது இந்திய தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முதல் முறையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? ஸோ எங்களோட மக்களை நீங்க சந்திக்க போறீங்க. எந்த அளவு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கு? வேர்ட்ஸ் இல்லை ஆக்சுவலாக. அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன் இது வரைக்கும். பிகாஸ் இது வரைக்கும் நம்ம ஸ்ரீலங்காவில் இது வரைக்கும் நடந்ததே இல்லை. இப்போ இதுக்கு முக்கிய காரணம் 3 பேர் ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் சார், அஸ்மின் சார் லிரிசிஸ்ட், அவர் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன், அதோட பியூட்டிஃபுல்லான லிரிசிஸ்ட் அவர். அண்ட் தென் டைரக்டர் சார். அவங்க 3 பேர் தான் இது கலந்து டிசைட் பண்ணிட்டு இங்கே நம்ம ஸ்ரீலங்காவில் தான் நடத்தணும்னு சொல்லிட்டு பண்ணது. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். இது எனக்கு வந்ததில்ல, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுல எனக்கு. நிச்சயமா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்க ஸ்பெஷலான ஒரு விஷயம் எதிர்பார்க்கலாமா? உங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருப்பீங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். உங்களோட நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். பிகாஸ் அவ்வளோ பீப்புள், அவ்வளோ ஆடியன்ஸ் நான் இதற்கும் பார்த்தது இல்லை. கண்டிப்பா. ஸோ த ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லேயே அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் நான் பார்க்கும்போது நான் தான் உங்களோட அதிகமாக எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாருமே ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பத்தி நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு மதுவை மையப்படுத்தி சமூகத்துக்கு நல்ல மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படம் அப்படின்றத நாங்க கேள்விப்பட்டோம். ஸோ இந்த கதையை கேட்டதுமே உங்களுக்கு இந்த படத்தை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஏதோ ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பா தோணியிருக்கும். ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட், நம்ம வேர்ல்டு ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க. நாட் இந்தியா மட்டும், ஸ்ரீலங்கா மட்டும், த்ரூ அவுட் த வேர்ல்டு இதனால ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க எவ்ரி ஒன். ஸோ இதுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் கொடுக்கணும் யாராவது ஒருத்தவங்க. ஸோ இந்த படம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ஐ டென்ட் வாண்ட் டு மிஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் என்னால் ஒரு நம்ம மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்றதுல ஐல் பி மோர் கிரேட்ஃபுல் ஃபார் இட். ஸோ அதனால எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததை ப்ரொடியூசர் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் ஃபார் இட்.
கண்டிப்பா. மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐயோ சாமி அப்படின்னாலே உலகளவுல பிரசித்தி பெற்ற ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். எங்களுடைய இலங்கையினுடைய ஒரு மிக பிரபலமான கலைஞர் புத்துவில் அஸ்மின் அண்ணா. ஸோ அவரு வொர்க் பண்ணியிருக்காரு. 4 பாடல்கள் வந்து எழுதியிருக்காரு அப்படின்றதையும் நாங்க கேள்விப்பட்டோம். ஸோ இதுல இந்த பாடல்கள்ல உங்களுக்கு ஸ்பெஷலா பிடிச்ச ஏதாவது ஒரு பாடல் அப்படின்னு பர்சனலா உங்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சாங் இருக்கா? ஆக்சுவலி அவரு சார் வந்துட்டு 4 பாட்டுமே டஃப் குடுத்துருக்காரு. ஆஹா. உங்களுக்கு எது பிடிக்கும், உங்களுக்கு எது பிடிக்காது. ஸோ நீங்க கேட்கும்போது, அடுத்த சாங் கேட்கும்போது, இல்ல எனக்கு அதோட இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த பாட்டுக்கு அதோட இல்ல அதோட இது பிடிச்சிருக்கு. ஸோ நீங்க ஃபைட்டிங்ல இருப்பீங்க. எப்படி நீங்க ஒரு ஏன்னா அவ்ளோ ஒரு பியூட்டிஃபுல் லிரிசிஸ்ட் எழுதியிருக்கிறாரு. அந்த ஒரு 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 வேர்ட்ஸும் அவ்ளோ பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு. அண்ட் லவ் சாங் ஆகட்டும், காலை கதிரேன்னு சொல்லிட்டு ஒரு எடுத்து பண்ணியிருக்கிறாரு. ம்ஹ்ம். நீங்க கேட்டு பாருங்க. கேட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. குத்து ஆஹா. பாட்டுக்கு செஞ்சிருக்கிறாரு அதுக்கு. ஆஹா. அத நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட உங்களோட இதுல கேட்டுட்டே இருக்கிற மாரி அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த இது. நிச்சயமா. நாங்க எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா, அஸ்மின் அண்ணா பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் எழுதக்கூடிய வரிகள் வந்து அவ்ளோ மனசோட கனெக்ட் ஆகக்கூடியதா இருக்கும். ஸோ அந்த பாடல்களுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பர்சனலா உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா, நாங்க இந்த இன்டர்வியூ ஆரம்பமாகறதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தோம். அப்போ ஒரு விஷயம் தோணுச்சு. உண்மையிலே அந்த தூய்மையான அன்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு மனசு கொண்ட ஒரு நபரா நான் உங்கள பார்க்குறேன். நீங்க பேசும்போது, நீங்க பேசின வார்த்தைகள்ல இருந்து அது தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வைத்தியரா இருந்திருக்கீங்க. அண்ட் இப்போ வந்து ஒரு ஆக்டரா நீங்க வந்து புதிய ஒரு துறைக்குள்ள வந்திருக்கீங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? ஒரு மாரி பதட்டமா இருக்கா? இல்லன்னா ஆர்வமா இருக்கா? எப்படி பார்க்குறீங்க? நான் ரொம்ப எக்ஸைட்டடா ஆர்வமா இருக்கேன். ம்ஹ்ம். பிகாஸ் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இது நான் அங்க எப்படி வொர்க் பண்ணி மக்களுக்கு செஞ்சிருந்தனோ, சேம் திங் தான் இங்கேயும். ம்ஹ்ம். மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ், நல்ல ஒரு கன்டென்ட், நல்ல ஒரு விஷயத்த சொல்லணும்னு நான் தான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அதுல. ம்ஹ்ம். நான் தான் ஆக்சுவலா எல்லாரோட எக்ஸைட்டடா இருக்கேன். ம்ஹ்ம். பிகாஸ் வொர்க் பண்ணதுலேருந்து, இதுல நம்ம ட்ரை பண்ணி நம்ம ஒரு 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 சீனும் நம்ம யோசிச்சு எடுத்திருந்தாங்க. இது எப்படி எடுக்கலாம், அதை எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ்ல நம்ம யோசிச்சுட்டு, இதுவே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. பிகாஸ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா இடத்துலயும் கிடைக்காது நம்மளுக்கு இல்ல. ஸோ ஐ எம் ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் இட் ஆல்சோ. கண்டிப்பா. ஒரு மூவி பண்ண போறோம் அப்படின்னாலே, அதுல வந்து நெறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் நமக்கும் இடையில ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த திரைப்படத்துல முக்கியமான சில கதாபாத்திரங்கள் இருக்காங்க இல்லையா? ஸ்பெஷலா நம்ம சொல்லணும் அப்படின்னா, முட்டை ராஜேந்திரன் சார். இவர பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். இவர் ஒரு படத்துல இருக்காரு அப்படின்னால, சிரிப்புக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஸோ அவருக்கும் உங்களுக்கும் இடையில அந்த ஒரு அழகான தருணங்கள் எப்படி இருந்தது? டு பி ஆனஸ்ட் சார் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஆக்டர். ஆனா நீங்க கிட்ட போய் நிக்கும்போது ம்ஹ்ம். ஒண்ணுமே இல்ல அங்க. சீரியஸா அவரோட சேர்ந்து இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்து ஒரு பர்சன் ஆக்ட் பண்ணா எப்படி இருக்கும்? ம். அந்த மாதிரி நம்மள ட்ரீட் பண்றாரு. வாப்பா வாப்பா ஒண்ணும் இல்லப்பா வந்துப்பா வாப்பா உட்காருப்பா சொல்லிட்டு நம்மளுக்கு நல்ல விஷயம் கத்து தருவார். இல்லப்பா இப்படி செய்யலாம்ப்பா, நீ இப்படி செஞ்சு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ப்பான்னு சொல்லிட்டு அவர் தான் ஆக்சுவலா அங்க நிறைய அந்த சீன்ஸ்ல எனக்கு வந்து கத்து கொடுத்துருக்காரு. ம். கல்கி அண்ணன் பண்ணியிருக்காரு நிறைய விஷயம். அங்க கல்கி அண்ணன் வேற லெவல். கல்கி அண்ணன் வந்துட்டு சீன்ல எங்க நிறைய டேக்ஸ் போறது கல்கி அண்ணனும் நாங்க சிரிச்சிடுறோம். அண்ணன் வந்து அண்ணன் பண்ற காமெடியில நாங்கெல்லாம் ஓவரா சிரிச்சிடுறோம். ம்ஹ்ம். அதனால அதுக்கே சில டைம்ஸ் டேக்ஸ் அதிகமா போகும். அண்ட் நம்ம ஹீரோயின் அவங்க வந்துட்டு தனலட்சுமின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்திருக்கிறாங்க அந்த இதுல. அவங்களும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா நடிச்சிருக்கிறாங்க. நல்ல விஷயம் என்கிட்ட சொல்லி பண்ணி இப்படி நம்ம செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் இன்டராக்ட் பண்ணிட்டு நாங்க ஒரு சீனுக்குள்ள போவோம். ம்ஹ்ம். ஸோ அந்த மாதிரி ஒரு 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 விஷயமும் நடந்திருக்குது. கண்டிப்பா. அப்போ ஒரு படம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இப்ப வந்து ஏதாவது ஒரு விஷயத்த மட்டும் மையப்படுத்தி வரக்கூடிய படங்கள வந்து இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் விரும்புறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் அந்த திரைப்படத்துக்குள்ள எல்லா விஷயங்களையுமே வந்து கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. சண்டை காட்சிகளா இருக்கட்டும், லவ்வா இருக்கலாம். அப்படியும் இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு மெசேஜ சொல்லக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே இருக்க ஒரு படமா தான் இந்த நல்ல படத்த நாங்க பார்க்குறோம். இந்த பேர்ல நாங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள வச்சு பார்க்கும்போது இது எல்லாமே இருக்கு அப்படின்றது புரியுது. ஸோ இத எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்றது எப்படி உங்களுக்கு ஒரு சவாலா இருந்தது? சவாலா இருந்ததுன்னா நம்ம டைரக்டர் சார் இதில் ரொம்ப ஒத்துழைச்சார் நம்மளுக்கு. எனக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்துருந்தாரு. நிறைய நம்ம ஹீரோயின் ஆகட்டும், கல்கி அண்ணனாகட்டும், மொட்டராஜன் ஆகட்டும், இது நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணும்போது எதுவுமே ஒரு பெரிய கஷ்டமாக எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால எனக்கு ரொம்ப அவங்கெல்லாம் இருந்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இதெல்லாம் பண்ணுறதுக்கு. பர்சனலாக ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல படம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே ஹரிஷ் அப்படின்றவர் நல்லவரா, இல்லைன்னா படத்துல மாதிரியே சில குறும்புத்தனங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒருவரா? ரெண்டும் கலந்துன்னு வச்சுக்கலாம். ஓகே, ரெண்டும் கலந்து இருக்கும் ரியல் கேரக்டர்ல. ரொம்ப அழகா பேசிட்டு இருக்கீங்க.
மிக முக்கியமான இன்னொரு விஷயத்த வந்து நான் கேட்கணும். என்ன அப்படின்னா, நீங்க தான் அதை சொல்லணும் என்கிட்ட. நான் நல்லவரன் கிட்ட நீங்க தான் அதை என்கிட்ட சொல்லணும். கண்டிப்பா நீங்க நல்லவர் தான். என்ன பொறுத்த வரைக்கும் நல்லவர். ஏன்னா நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். ரொம்ப ஒரு தூய்மையான கலப்படம் இல்லாத அன்பு கொண்ட மனசு சில பேருக்கு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒருத்தராக Thank you நான் for the உங்களை lovely பார்க்கிறேன். words. கண்டிப்பா. ஸோ மிக முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நம்ம பேசி ஆகிறோம். ஏன்னா நீங்க ஒரு வைத்தியர். அதையும் தாண்டி இப்ப சமூகத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த மது பழக்கத்திலேயா இருக்கலாம், உலகளாவிய ரீதியில ஸ்ரீலங்கா, இந்தியா அப்படின்றதையும் தாண்டி மது பழக்கம், போதைப் பொருள் பழக்கங்கள்ல ஈடுபடுறது, தவறா தன்னுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு போறது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க ஒரு வைத்தியரா இருந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னவா இருக்கும்? ஒரு ஆக்டரா இருந்து நீங்க அவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னவா இருக்கும்? நம்ம நான் ஒர்க் பண்ணும்போது எம்பிபிஎஸ் படித்து முடிச்சுட்டு இன்டர்னாக ஒர்க் பண்ணி இருந்தபோது அங்கே பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஜென்ரல் மெடிசன் ஆகட்டும், இல்லை சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் வரும்போது அவங்க ஒய்ஃப், அவங்க ஹஸ்பண்ட்டை போனதுக்கு அப்புறமும் அவங்க ஒய்ஃப் வந்து தனியாக என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இல்லைப்பா நீங்கள் அடுத்த வாட்டி வரும்போது இவர்கிட்ட அப்படி சொல்லுங்கள், அவர்கிட்ட பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப டீப்பாக அஃபெக்ட் ஆகிருந்தது. பிகாஸ் கேட்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களோட கஷ்டத்தை நம்ம கிட்ட தான் சொல்லுவாங்க, வேற யார்ட்டையும் அவங்க சொல்ல முடியாது. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்பாங்க, ஃபைன். கேட்கலன்னா தேர்ஸ் நோ அதர் ஆப்ஷன். நம்ம கிட்ட வந்து சொல்லும் போது அவ்வளோ அவங்க போனதுக்கு அப்புறம் கூட நம்ம சில நேரத்தில் சாப்பிடும் போது கூட அவங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் வரும் எனக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு படம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ஐ டென்ட் வாண்ட் டு மிஸ் இட். அதனால இந்த ஒரு படத்தை நம்ம ஒரு ஹோல் ஃபேமிலியாக போய் பார்த்தா தான், ஒரு நோ மேட்டர் ஒரு டாட்டர் ஆகட்டும், ஒரு சன் ஆகட்டும், ஒரு அம்மா அப்பா எல்லாருமே ஆகட்டும், ஒன்றா சேர்ந்து போய் பார்த்தா தான் அதோட ஒரு க்ரன்ச் என்னன்னு தெரியும், அதோட சீரியஸ்னஸ் என்னன்னு தெரியும், அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும், ஒரு ஃபேமிலி எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம இது நீங்கள் போய் பார்க்கும்போது வில் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சன் வந்து ஒரு அம்மாவுக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுக்குறான் இதனால, இந்த ஒரு விஷயத்தினால. ஒரு சிஸ்டருக்கு எப்படி பிரச்சனை தரான், ஒரு அவன் கூட பழகிற ஒரு பொண்ணுக்கு எப்படி ஒரு கஷ்டத்தை தரான், கூட இந்த சொசைட்டிக்கு எவ்வளோ ஒரு கஷ்டத்தை அவன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு இதை பார்க்கும்போது வில் பி மோர் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார் இட். கண்டிப்பா ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. அண்ட் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷனை நம்ம பார்க்கும்போது ஒரு சில பேர் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருந்தாலும், இன்னும் ஒரு சில கேங் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்களா இருந்தா, எதையுமே ஈஸியாக கற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருக்காங்க. இன்னொரு சைடில் இந்த சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிறதா இருக்கலாம், அல்லது ஒரு ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ளே நாங்களும் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு யங் ஜெனரேஷன் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஆக்டராக இருந்து சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு ஸ்டெப் வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதை ஒத்துக்கிறேன். அடுத்தடுத்த ஸ்டெப் இஸ் வெரி ஈஸி. இட் இஸ் ஜஸ்ட் த ஃபஸ்ட் ஸ்டெப். நம்ம இங்கே வந்து பியூர்லி ஒர்க் தான். ஹார்ட் ஒர்க் இஸ் எவ்ரி திங். நீங்கள் ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம எஃபர்ட்ஸ்லாம் ஒழுங்காக போட்டு நம்ம பீப்புள் நம்ம கூட இருக்கிற ஆக்டர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே சந்தோஷமாக வச்சுக்கிட்டு அந்த 100% இது எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த திரைப்படம் கண்டிப்பாக ஒரு வெற்றிமான ஒரு திரைப்படமாக இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நாங்களும் ஒரு நடிகரா வரணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இருக்கும். அதுக்கு பல தடைகள் இருக்கலாம் அவங்களுக்கு பர்சனலா. இருந்தாலும் உங்களை மாதிரியான புது புது ஆக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, உங்களை மாதிரியா உத்வேகமா உற்சாகமா பேசக்கூடிய ஆட்கள் எல்லாம், நபர்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குமே வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நாங்களும் உங்களை அப்படிதான் பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷம் இன்றைய தினம் எங்களுடைய ஆதவன் கலையகத்துக்கு நீங்க வருகை தந்தது. இன்னும் 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 நிறைய படங்கள் நீங்க பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசையுமே கூட. உங்களுடைய எதிர்கால பிளான்ஸ் பத்தி சொல்ல முடியுமா? எதிர்காலத்துல என்னென்ன மாதிரியான கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அல்லது உங்களுக்கு பர்சனலா இந்த மாதிரியான ஒரு கதை இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணியிருக்கா? ஆக்சுவலி வந்துட்டு எல்லா வித ஒரு டைரக்டருக்கு ஒரு ஆக்டராக போது, ஒரு பர்சனாக இருக்கும் போது அவருக்கு என்ன தேவைப்படுதுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை நம்ம கொடுத்துட்டாலே தட் இஸ் மோர் தென் இனஃப். எந்த கேரக்டர் வந்தாலுமே அந்த கேரக்டர் நம்ம உள்வாங்கிட்டு நம்ம பண்ணிக்கணும். அதை நம்ம ஃபுல் எஃபர்ட்ல 101% நம்ம தானே அவர் எப்படி கேட்குறாரோ அதோட நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுத்துறீங்கன்னா தியேட்டரில் வரும்போது அது இன்னும் ஒரு அப்ளாஸாக இருக்கும். சேம் கோஸ் ஃபார் நான் சொல்லியிருந்தேன், நம்ம மொட்டராஜன் சார் ஆகட்டும், அதெல்லாமே நாங்களே ஒன்றா சேர்ந்து டெவலப் பண்ணுவோம். நாங்கள் மொத்தமும் டெவலப் பண்ணும்போது இட் இஸ் இன்னும் ஃபன்னியாக வேயாக இருக்கும். கல்கி அண்ணெல்லாம் வந்து அதனால தான் சொல்கிறேன், சீன்லேயே நான் பாதி சிரிச்சிருவேன், இல்லை பக்கத்தில் யாராவது சிரிச்சிருவாங்கன்னா அவர் பண்ணுற காமெடினால நாங்கள் சிரித்து டேக் அண்ணன் செகண்ட் டேக் அந்த மாதிரி போயிட்டே இருக்கோம் நம்மளுக்கு. ஸோ அதனால் ஒரு டைரக்டருக்கு தான் எப்படி தேவைப்படுதுன்னு ஒரு முடிவு, அதை நம்ம உள்வாங்கிட்டு நம்ம நடித்தாலே தட் இஸ் மோர் தென் இனஃப். என்ன அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அதை நம்ம 200% எஃபர்ட் கொடுத்து நம்ம செஞ்சிடணும்.
சூப்பர். ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க எங்களுடைய ஆதவன் டிவி நேயர்கள். ஸோ ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நல்ல படம் அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வரும். இப்போ நீங்க அந்த படத்துல மெயின் ரோல் எடுத்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது, சட்டுன்னு அந்த பேரை கேட்டோனுமே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயம் என்ன? அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த விஷயங்களா இருக்கலாம். அல்லது நீங்க இப்ப சொல்ற மாதிரி மோட்டை ராஜேந்திரன் சாருக்கும் உங்களுக்கும் நடந்த சில விஷயங்களா இருக்கலாம். எது உங்களுக்கு உடனே மைண்டுக்கு வரும்? டே ஒன்லேருந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஒன் தான் எனக்கு. ம்ஹ்ம். ஃபர்ஸ்ட் டே ஒன் வந்து எங்கள் ஷூட்டிங் வந்து கோயிலில் நடத்தியிருந்தோம். ஆஹா. குலதெய்வம் கோயிலில் அங்கே நடத்தியிருந்தோம். அது ஒரு மெமரபிள் பிகாஸ் அங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் இருந்துச்சு. ம்ஹ்ம். அங்கே தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷூட்டே நாங்கள் பண்ணோம். ம். ஷூட் பண்ணும்போது நாங்கள் உட்கார வச்சிட்டோம் ஒரு இதில். அங்கேருந்து சேம் ட்ராவல் ஒரு டேவும் எனக்கு ஒரு மெமரி ஒரு அடுத்த நாள் ஒரு மெமரி. ஸோ ம். இட்ஸ் a மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் which I'll never forget in my life, I guess. கண்டிப்பா. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எனக்கு வந்ததுல I am so grateful. ம்ஹ்ம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுல. கண்டிப்பா. நாங்களுமே அந்த திரைப்படத்த பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா, இந்திய தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முதல் தடவையாக இலங்கையில ஒரு பிரம்மாண்டமான முறையில இந்த இசை வெளியீட்டு விழா நடக்க போகுது. ஸோ இதுக்கு பிறகு நீங்க நிறைய திரைப்படங்கள் இந்தியாலயே வந்து நடிச்சு இந்தியால இருந்து இங்க வந்து ஸ்ரீலங்கால வந்து நீங்க நடிக்கணும் அப்படின்றதும் எங்களுடைய ஆசை. அப்படின்னா உங்களுடைய அந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க வரணும் அப்படின்றதும் எங்களுடைய ஆசை. இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. இறுதியா ஒரே ஒரு கேள்வி. எங்களுடைய ஆதவன் டிவி நேயர்கள் நிறைய பேர் இந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? நெவர் லூஸ் ஹோப். நீங்கள் ஹோப்பை மட்டும் விடாதீங்க. ஸ்கை இஸ் த லிமிட். அவ்வளோதான். நீங்கள் முயற்சி செஞ்சுங்க. கண்டிப்பாக நம்மளால் எதில் இருந்தாலும் ஜெயிக்க முடியும். உங்களோட எஃபர்ட் மட்டும் நெவர் மிஸ் த எஃபர்ட். அவ்வளோதான். எஃபர்ட் ஆகட்டும் கண்டிப்பாக வரும். செட்பேக்ஸ் இருக்கும் நம்மளுக்கு எல்லா விஷயத்துலையும். எந்த விஷயம் நீங்கள் எடுத்துட்டாலும் தேர் பி செட்பேக்ஸ். அதுக்கு நம்ம தோண்டு போகக்கூடாது. சரி ஓகே செகண்ட் அப்படி இப்படி போயிட்டே இருந்துட்டு அட் ஒன் டே யூல் அச்சீவ். அதனால தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஆல்வேஸ் டிஃபிகல்ட். செகண்ட் ஸ்டெப் வில் பிகம் ஈஸி. போக 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 எவ்ரி திங் வில் பிகம் ஈஸி. ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க சார். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஒரே மாதிரியான சூழ்நிலைகள் வந்து இருக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு துறையை தெரிவு செய்து அதில் பயணிக்கும் போது நிறைய சவால்கள் வந்திருக்கும். ஸ்டார்டிங் ஜேர்னி வந்து நம்ம நினைச்ச மாதிரி அமைஞ்சிருக்காது. ஸோ உங்களோட பயணத்தை பற்றி சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்துட்டு நறுவின்னு சொல்லிட்டு நான் நடிச்சிருந்தேன். அதுவும் ஒரு அற்புதமான ஒரு கதை. அது எப்படின்னா ஒரு ஹில் ஸ்டேஷனில் போய் ஒரு டீச்சர் வந்து பிகாஸ் ஹில் ஸ்டேஷனில் எஜுகேஷன்ஸே இல்லை சுத்தமாக. ஸோ அவங்களுக்காக அந்த எஜுகேஷனை கொண்டுட்டு போய் சேர்க்கறது, அதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கு. ஸோ அதெல்லாம் ஒழுங்காக நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டோரி நாங்கள் எடுத்திருந்தோம். அது ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் செகண்ட் ஃபிலிம் நல்ல படம்னு சொல்லிட்டு. இது அதோட ஒரு நல்ல மெசேஜ். பிகாஸ் ஒரு ஹெல்த் வைஸ் ஒரு 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 ஜென்ரேஷன் நல்லா ஆயிடுச்சுன்னா செகண்ட் ஜென்ரேஷன் அவங்கவுங்க அடுத்தடுத்து அவங்களே மேலே கொண்டுட்டு போய்ப்பாங்க. ஸோ தட் இஸ் ஒன் திங் விச் ஐ வாண்ட் டு செல். கண்டிப்பா. இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம் அப்படின்னும் போது நம்மளால சில விஷயங்களை தனியா பண்ண முடியாது. அதுக்கு சப்போர்ட்டிவ் வந்து கண்டிப்பா தேவை. ஸோ சப்போர்ட் பண்ற பர்சன்ஸ் நம்ம கூட இருக்கும் போது நம்ம நினைக்கிற சக்சஸை விட பல மடங்கு நம்ம சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட இந்த பயணத்துல உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருக்கக்கூடியது யார் யார்? என்னோட அம்மா அப்பா தான். பிகாஸ் அவங்க தான் என்னோட கிரேட்டஸ்ட் பில்லர்ஸ் இன் லைஃப். பிகாஸ் அவங்க இல்லைன்னா நான் ஆக்சுவலாக இங்கே இல்லை. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஆஃப் இட் ஆல்சோ. பிகாஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க எனக்கு நம்பி தராங்க. அவங்க அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுக்குறாங்க. லைக் பண்ணுங்கன்னு சொல்லி நான் இதை கேட்டிருந்தா கூட ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லா கிட்ஸ்க்கும் இருக்கணும். இருந்துட்டா தான் அவங்களால அவுட் ஷைன் பண்ண முடியும். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு கிவ் தேர் சைல்டு அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ தட் தேல் அவுட் ஷைன். கண்டிப்பா. ஏன்னா அம்மா அப்பாவோட பிளெஸிங்ஸ் நமக்கு இருக்கும் போது நிச்சயமா நம்மளால பெரிய அளவுல சாதிக்க முடியும் அப்படின்றது உங்களை பார்க்கும் போதே தெரியுது. பொதுவா இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனை வந்து திருப்திப்படுத்துறது அப்படின்றது ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்க சில நேரங்கள்ல என்ன எதிர்பார்க்குறாங்க ஒரு மூவி பார்க்கும் போது அப்படின்றதே நமக்கு புரியாது. உதாரணத்துக்கு சொல்லணுமா இருந்தா சோஷியல் மீடியால நம்ம ஒரு கண்டென்ட்டை வந்து போடுறோம் அப்படின்னாலே சில நேரங்கள்ல நம்ம எதிர்பார்க்கறத விட அது ரீச் ஆகும். சில நேரங்கள்ல எதுவும் நம்ம எதிர்பார்த்திருப்போம் ரீச் ஆகும்னு, ஆனா ரீச் ஆகிருக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே இருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னா நம்மளால சரியா அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ எதிர்காலத்துல இந்த மாதிரியான ஒரு சவால் உங்களுக்குமே வரலாம் இல்லையா? அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஜென்ரலாக நம்ம அவுட்கம்மை நம்ம யோசிக்காம நம்ம போடுற எஃபர்ட்ஸ் மட்டும் நீங்கள் கண்டினியூஸாக பர்சிஸ்டண்ட்டாக எந்த விதமான அதில் நெக்லிஜென்ஸ் இல்லாமல் எந்த விதமான குறை இல்லாமல் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இதெல்லாமே ஓவர் டேக் வாங்கி இது வந்துடும்.
ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், ஸ்கை இஸ் த லிமிட். அவ்வளோதான். நம்ம ஃபெயிலியர்ஸ் கண்டிப்பாக இருக்கும், யாருக்காக இருந்தாலும். சில டைம்ஸ் ஒழுங்காக போகாது, சில டைம்ஸ் இருக்கும். பட் நெவர் மிஸ் தட் ஃபயர் இன்சைட் யூ. பிகாஸ் அந்த ஃபயர் நம்ம அது கம்மியாகும் போது நம்மளோட ஸ்பீடும் குறைச்சிரும். ஸோ ஆல்வேஸ் there's always another day. tomorrow is a new day. நாளைக்கு ஒரு ஃப்ரெஷ் நாள், நம்மளுக்கு நாளைக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துரும்னு சொல்லிட்டு நம்ம அந்த கண்ணோட்டத்திலேயே நம்ம யோசிச்சுட்டு நம்ம ட்ராவல் ஆனீங்கன்னா இதெல்லாம் வந்து அப்படியே போயிடும். கண்டிப்பா அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும் போதே புரியுது நமக்கு, ஒரு ஆக்டரா நாங்க எல்லாருமே உங்களை லைக் பண்றோம், எங்க எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் கொஞ்ச நாள் போகும்போது வில்லன் கேரக்டர்லயே உங்களை எதிர்பார்க்கலாமா? நெகட்டிவ் ரோல்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? இப்போ டைரக்டர் டிமாண்ட்ஸ் அதுதான் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக யூ ஷுட் கிவ் அ பிகாஸ் அவருக்கு அந்த கதைக்கு அது தேவைப்படுது. ஸோ தேவைப்படும் போது நம்ம பண்ண மாட்டேன்னு சொன்னால் தட்ஸ் நம்ம தொழிலுக்கு தர்மம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆகிடும். ஸோ அதை வந்து அது தப்பு. அது ஸோ வாட் எவர் ஒரு டேரக்டர் நம்மளை என்னவா கேட்குறாரோ யூ ஷுட் டூ தட். பிகாஸ் இஃப் அ ரோல் டிமாண்ட்ஸ் இட், அந்த ரோலுக்கு வந்து அந்த தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக பீப்புள் ஷுட் நோ, கண்டிப்பாக அதை பண்ணணும்னு சொல்லிட்டு யூ ஷுட் கண்டிப்பாக பண்ணணும் ஆக்சுவலாக அந்த ரோல். கண்டிப்பா ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. இப்ப வந்து ஒரு ஆக்டரா நாங்க உங்களை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா நாங்க வில்லனா உங்களை கொண்டாடுறதுக்கும் ரெடியா இருக்கோம். ஸோ நீங்க எது பண்ணாலுமே அது சக்சஸா முடியணும், அது வெற்றியில முடியணும் அப்படின்றத நாங்களுமே உங்களுக்கு விஷ் பண்றோம். பொதுவா இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோவா வாருது அல்லது ஒரு ஹீரோயினா வாருது அப்படின்றது ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா ரொம்ப வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுல எல்லாருமே திறமையானவங்களாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்றது எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப மனதார நாங்களுமே சந்தோஷப்படுறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய பிரபலமான ஹீரோக்களோட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னாலோ அல்லது இவங்களோட நான் வந்து ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாலோ ஏதாவது சொல்ல முடியுமா உங்களுக்கு அதை பத்தி? டெஃபினெட்லி எல்லாருக்குமே they'll be the most ரொம்ப சந்தோஷமான ஒரு பர்சன். இந்த மாதிரி ரஜினிகாந்த் சார் இருக்கிறார், கமல் சார் இருக்கிறார், அஜித் சார் இருக்கிறார், விஜய் சேதுபதி சார் இருக்கிறாரு, விஜய் சார் இருக்கிறாரு. பட் நவ் இஸ் நாட் ஆக்டிங். பட் இவங்களாவோட நடிக்கிறதுல இட் இஸ் அபவ் நம்ம எக்ஸைட்மெண்ட். இது எக்ஸைட்மெண்ட்னா அபவ் ஒரு ஸ்டெப் அதுக்கும் மேலன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக்ஸ் விக்ரம் சார் சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கும் மேலே அது. ஸோ there's no words for it to explain. அவ்வளோதான். கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய ஆசையுமே கூட. ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு உங்களோட லைஃப்ல அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் கால் யாருக்கு பண்ணி நீங்க சொல்லுவீங்க? டெஃபினெட்லி எங்க அம்மா அப்பா தான். அம்மா அப்பா தான். டெஃபினெட்லி ஃபார் ஷூர். கண்டிப்பா. ஸோ இப்போ அம்மா அப்பாவை பத்தி நிறைய பேசியிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள பத்தியும் பேசலாம்ல. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ராவல் ஆகிறோம் ஒரு இப்போ இதுலேயே நாங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு ஃபேமிலி ஒரு ஃப்ரெண்ட்ஸே ஆகிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு லைஃபுக்கு முக்கியம். பிகாஸ் தேல் கைட் யூ. நம்ம சில வந்து அம்மா அப்பா சொல்ல முடியாத இதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அது இது இன்னும் ப்ராப்பர் வேரில் போயிடணும். ஒரு தனி ஒரு மிஸ்லீட் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான வே போச்சுன்னா அதோட ஃபேமிலி. இப்போ வந்து நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டாலும் இப்போ நீங்கள் யார் வெளியில் பீப்புள்ஸ் எல்லாரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபேமிலி. நீங்கள் சென்னையில் எடுத்துக்கிட்டு எங்கே இருந்தாலும் நம்ம கூட வர ட்ராவல் ஆகிற பீப்புள்ஸ் தான் நம்ம ஃபேமிலியாக மாறுவோம். ஸோ வித்தவுட் தம் எனிஒன் யாருமே இல்லை ஆக்சுவலி. கண்டிப்பா கண்டிப்பா நல்ல நண்பர்கள் நம்ம கூட இருக்கும் போது அதை விட ஒரு ஆசீர்வாதம் இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட்டுமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவை அப்படின்றது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த நல்ல படம் திரைப்படத்தை நாங்க பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய காட்சிகள் அல்லது அந்த படத்தை நீங்க ஷூட் பண்ணியிருக்கக்கூடிய விதம் அதை பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா? ராஜபாளையில் எடுத்திருந்தோம், மதுரை பக்கத்துல ராஜபாளையம்னு இருக்குதுல. அங்கே எடுத்தது என்ன அட்வான்டேஜ்னா அந்த லொக்காலிட்டி, மலைகள் ஆகட்டும், கிரீனரிஸ் ஆகட்டும், எல்லாமே கலந்தது. சேம் லைக் ஸ்ரீலங்கா. கோல்டு இருக்கும் கொஞ்சம் ஆனால் சூடாக தான் இருக்கும். சில்லுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அவ்வளோ மலைகள் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அழகுல மலைகள் இருக்குது. நீங்கள் மலை தாண்டினாங்களே நீங்கள் கேரளா. ஸோ அப்படியே உங்களுக்கு அப்படியே டிராஸ்டிக்காக கிளைமேட் சேஞ்ச் ஆகிடும். ஒரு மலை ஏறினீங்கன்னா இங்கே கேரளா பார்டர் வந்துடும். ஸோ அவ்வளோ ஒரு அழகான இடம், அருவிகள் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் சொல்லணும்னா இதுக்கே 1 hour ஆகிடும். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயம் இங்கே இருக்குது அந்த இடத்துல நம்ம ராஜபாளையத்தில். ஸோ எவ்ரிஒன் ஐ எக்ஸ்பெக்ட் எவ்ரிஒன் go and visit ராஜபாளையம் and see how beautiful the place is there.
நிச்சயமா. நீங்க பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. இந்த படத்த வந்து நீங்க ரொம்ப உணர்வு பூர்வமா பண்ணியிருக்கீங்க அப்படின்றது புரியுது. ஏன்னா, நம்மளால அந்த மாதிரி ரசிச்சு, அந்த கேரக்டருக்குள்ள உள்ள போய் பண்ணும்போது தான் இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து வெளியில வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆ ஸோ மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க சொல்ற மாதிரி எல்லா நாளுமே ஷூட் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ஒரே மாதிரியான மனநிலை கண்டிப்பா இருந்திருக்காது. டே 1ல இருந்து ஒரே மாதிரியான நாட்கள் வந்து கண்டிப்பா இருந்திருக்காது. ஸோ உங்களுக்கு மனசு கஷ்டப்பட்ட விஷயங்களும் நடந்திருக்கலாம். இல்ல உங்களுக்கு என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நடந்திருக்கலாம். ஸோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு ஃபர்ஸ்ட்டு அவ்வளோ பைக் ஓட்டத் தெரியாது. ஆஹா. ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லயே பைக் ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுவும் ஆஹா. 70 ஃபீட் அன்ஈவன் பள்ளம் அது. ஆஹா. அந்த லேஸ் நம்ம கஷ்டப்பட்டு ஓட்டிட்டோம். இதுலயும் திருப்பி பைக்கான்னு சொல்லிட்டாங்க. ஸோ பைக் ஓட்டுறதே ஒரு பெரிய டாஸ்க்கா இருந்தது எனக்கு. ஆஹா. பிகாஸ் அவ்வளோ ஓட்டத் தெரியாது எனக்கு. ஆ. ஸோ அதனால கூட அவங்க என்னோட ஹீரோயின் அவங்களும் வந்து கூட இருக்கும்போது ம். அது இன்னும் டிஃபிகல்ட்டா மாறிடும் சில கண்டிப்பா. நேரத்துல. ஸோ தட் வாஸ் ரியலி டிஃபிகல்ட் ஃபார் மீ. அது எமோஷனலோட ட்ராவல் பண்றது வாஸ் நாட் டிஃபிகல்ட், பட் இட் வாஸ் வெரி பிக் டாஸ்க். ம்ஹ்ம். பிகாஸ் அந்த கேரக்டர் டிமைண்ட்ஸ் மோர் ஆஃப் எமோஷனல் ஹவு த பர்சன் அந்த கேரக்டர் வந்து இட்ஸ் வெரி அலைவ். ம், ம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு யூ நீட் எமோஷனல். ஸோ டேரக்டர் ஆகட்டும், நம்ம ஹீரோயின் ஆகட்டும், கல்கி அண்ணன் ஆகட்டும், முத்துராஜன் சார் ஆகட்டும், எல்லாருமே அதுக்கு ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணி அதனால தான் இது அவுட்கம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குது. கண்டிப்பா. ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே எங்களுடைய நேயர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படம் சக்சஸா மாறுறதுக்கு எங்களுடைய ஆதவன் டிவி சார்பா நாங்களுமே வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்றோம். தேங்க்யூ. ஓகே. ரொம்ப சந்தோஷம். இன்றைய தினம் எங்களுடைய ஆதவன் கலையகத்துக்கு வருகை தந்திருந்தார். அவங்களுக்கு தெரியும் நல்ல படம் திரைப்படத்தினுடைய கதாநாயகன் ஹரிஷ் அவர்கள். ரொம்ப அழகாவும், அன்பாவும் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். எப்பவுமே இந்த அன்பு உங்களோட மனசுல இருக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கொள்றேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்ன நீங்கள் இன்னைக்கு கூப்பிட்டு ஆதவன் நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டிவிக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து மக்களுக்கு நீங்கள் கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா. இதே போல இன்னொரு நேர்காணல்ல உங்களை சந்திக்கலாம். அடுத்ததா நிகழ்ச்சியில ஒரு பாடல்.